ஹாய், சல்லித்தோப்புலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் அரியமன் பீச் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க நாங்கள் போகலான்னு சொல்லி கிளம்பி போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பசி வந்துடுச்சு. சரி ஹோட்டலில் சாப்பிடலாமா கேட்டால் பாத்திரத்தை வாங்கிட்டு சமைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக பாத்திரத்தையே வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கடையில் போய் சிக்கன் வாங்கலாம் போனோம். சிக்கனே வாங்கி முடிச்சுட்டு மெல்ல கிளம்பி போனால் செம்ம க்ரௌடு பீச்சுக்குள்ளே. அதெல்லாம் தாண்டி போயிட்டு அப்படியே அடிக்கிற காற்று அடுப்பை பற்ற வச்சுட்டு 10 முட்டையை உள்ள உடச்சி ஊற்றிட்டு அப்படியே கிண்டி பரட்டி வெளியில் எடுத்து வச்சோம். அடுத்து சிக்கனுக்கு தேவையான பட்டை வத்தல் எல்லாத்தையும் போட்டு வதக்கி முடிச்சுட்டு மசால் கலந்த சிக்கன் அப்படியே உள்ளே கொட்டணும். உள்ளே கொட்டிட்டு வேகிறதுக்குள்ளே அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா பசி வந்து ஒருத்தர் குட்டி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். சரிடா நீ போய் சாப்பிட்டுட்டே இருடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் கறி ஒன்றுடா என்ன ஒரு வீடியோ ரிவ்யூ பார்த்துக்கிருக்காங்க. எவரு இருக்கு சூப்பர் அருமைடா. எல்லாம் டேஸ்ட் பார்த்து முடிச்சுட்டாங்க. நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருந்துச்சு. பசங்களாம் நீ எதை போட்டு வேணாலும் சமைங்களேன், நல்லா வந்து முடிஞ்சிடும் அதுவாகவே. நம்மளுக்கு அதெல்லாம் பத்தலை. அதனால் என்ன பண்ணிட்டோம், தலவாழை எடுத்து கீழே போட்டுட்டு தண்ணியெல்லாம் தொளிச்சிட்டு சிக்கனு, முட்டை பொரியல், மீன், சாப்பாடு, குழம்பு இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம வச்ச சிக்கனு முட்டை பொரியலாம் வச்சு சேர்ந்து பெனஞ்சிட்டு அப்படியே சாப்பிட்டு பார்த்தா அடாடாடாடா அப்படி இருந்துச்சு. அப்படியே அங்கே இருக்கிற பொரிச்ச மீனை எடுத்து கடிச்சிட்டு நான் ரசிக்கலான்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ஆண்டவா அருண் ரசிச்சுக்கிட்டு இருந்தா. சரி நீ ரசிச்சுட்டே இருந்தா நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் பீச்சில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.